என்ன சோசியரே, சோசியம் பார்க்க எவ்வளவு? ஆர்டினரி 2 ரூபாய், ஸ்பெஷல் 5 ரூபாய், டீலக்ஸ் 10 ரூபாய், சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய். இவர்தான் லேண்ட் கடை வச்சிருப்பாரா? இந்த ஆர்டினரியா பாரு. ஆர்டினரி. அந்த பணத்தை எடுத்து பெட்டியில போடு. ஆஹா, என்ன அருமையான ரேகை. இந்த ரேகை இருக்கே, இதுதான் ஆயில் ரேகை. உனக்கு 100 வயசு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மத்தியில ஓடுதே, அது என்ன ரேகை தெரியுமா? பூமத்தி ரேகை. அதுதான் தன ரேகை. உன் மேல 4 பஸ் ஓடும், 4 ஆட்டோ ஓடும், 4 டாக்ஸி ஓடும். என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிருவேன். இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா? நியாயமா? உன் பேக ஓடும்பா. ஏயா, இந்த ரேகைக்கார மேலதானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்ன? ரேகை சொல்லுதே. யார்கிட்ட கதை விடுற? இது ஓ ரேகையா? ஆமா, ஏன் ரேகைதான். நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது. நீ ரோட்டுக்கு வா, உன்னை படுக்க வச்சு 4 லாரி 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன். தம்பி, உழப்ப கெடுத்துடாத. வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன். இப்ப காட்டு, கரெக்டா சொல்றேன். ஆஹா, இது என்ன கையா? யானை பாத மாதிரி இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்த மலையரோட மாதிரி நீளமா இருக்குது. சும்மா நிறுத்தியா? யார்கிட்ட கப்சா விடுற? ஏயா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு பொண்டாட்டி யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறேன். ஆஹா, இந்த ரேகை என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது. ஏண்டா, இந்த தேங்காய் பொறுக்கிறத விட மாட்டியா? என்ன பண்றது? 5ல பொறுக்கிறது 50ல விளைய மாட்டேங்குது. அடே, நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்டங்காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா. எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கிய ஒரு செக்கு வச்சான். எங்க அப்பா இதுலயே ஒரு பருத்தி கடை வச்சான். ஆமா, நீ என்ன செய்ய போற? நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன். சரியான பொறுக்கி குடும்பம். நான் உதவி ஆசிரியர். குட் மார்னிங். ஸ்ரீராமஜெயம் எழுதுறது உங்களுக்கு டேபிள் சேர் சம்பளம். இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவ கூடாது? என்ன உதவி வேணும்? இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்க விரும்புவாளுங்க? ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க. ஆக்ஷன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு. எப்படியா நான் வீரத்தை காட்டுறது? அது உங்ககிட்ட இருந்தா தானே காட்டுறது. சொல்லியா? அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையணும். இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். பஸ் வந்து ஏறி போயிட்டியா? ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல. அப்ப திடீர்னு ஒரு முரடை வந்து நின்னான். திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான். அவ்வளவுதான். எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும். உனக்கு வீரம் வந்ததே பெருசு. அது எங்க இருந்து வந்தா என்னையா? மேல சொல்லியா? சொல்றதை கேளுங்க சார். வீரம் வந்துதா? அந்த முடனை அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன். அந்த பொண்ணு அசந்து போயிட்டான். அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கணத்துல முத்தம் கொடுத்தான். அப்ப விழுந்த குழிதான் இது. இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே, மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்குது. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படின்ற நடக்கும். போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். எனக்கு வீரம் கண்ணாபின்னான் வர ஆரம்பிச்சிருச்சு. ரமாதேவி, எங்கே நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்? காதலி பஸ் ஸ்டாண்ட்ல மேல கைய வச்சுட்டான். இவனை நான் அடிச்சுட்டா எனக்கு வீரம் வந்துரும். அப்ப இச்சி 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 இச்சி. என்ன தைரியம் இருந்தா எங்க ஆபீஸ் பொண்ணு மேல கை வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருந்தா மேல கை சும்மாரா மேடம், நான் பாத்துக்கிறேன். இவனால விடக்கூடாது. சும்மாரா இத பாருங்க, விட பாருங்களா இல்லையா? எனக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும். மொழிய பாருங்களேன் இவனுக்கு. இத பாருங்க, சும்மா அதான் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஆமா, என்னங்க இவனுக்கு படிச்சுட்டு வரீங்க? இவன் மாதிரி பாருங்க, நான் இல்லன்னா அப்புறம் கூட தனியா கலாட்டா பண்ணுவான். இவங்க மேல கை வைக்க நீ யாரா? இவர் யாரா? இவர்தான் எங்க அப்பா. அப்பா என்ன உங்க அம்மா புருஷனா? இல்ல, உனக்கு புருஷன். ஏன்பா இந்த ஆளு இந்த அடி அடிக்கிறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இல்லம்மா, உன் தோடு மேல ஒரு பூச்சி வந்து உட்கார்ந்து இருந்துச்சு. அதை தட்டலாம்னு அப்படியே கை வச்சேன். அதுக்குள்ள இவன் வந்து என்ன தட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்லம்மா, ஆபீஸ்ல வேற சொன்னானா, அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யாரு இவரு? ஆபீஸ்ரா? ஐயோ, சரியான வெத்து வேட்டுப்பா. வெத்து வேட்டா? சும்மா விளையாட்டுங்க அப்பா. நீங்க நான் போயிட்டு நான் குடுக்கறேன் பாடுறா இப்போ ஒரு அதிர்வேட்டு. அம்மா உதவி ஆசிரியரே,
வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடி பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புலிய சாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புலி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கு இல்ல. சார் நான் அந்த குஸ்திலாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ண சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் சவால் விடுத்துறானே பயில்வான் பூதலிங்க, அவன் கூட சண்டை போடு. ஐயோ பூதலிங்கம்மா, அந்த ஆளு பெரிய ஆச்சா சார். சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதுல தட்டு, அந்த ஆள் அவுட்டு. அந்த ஆள் வீக்கெண்ட்ஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? இன்னும் கொப்பனா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வருத்த கோழின்னா உயிர். நீ என்ன பண்ற, ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி கொஞ்சம் ஜோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான். ஒரே தட்டு மண்டையில. அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளை ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி புடிச்சு போதும் போதும் போதும். இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம், வாடா சண்டைக்கு. ஐயோ கண்ணு பூச்சே. ஐயோ சாரி சாரி. ஐயோ கண்ணுங்களா. வரத்த கோழி. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆஹா, ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். வெற்றி வெற்றி, மகத்தான வெற்றி. ரமாதேவி எப்படி எப்படி எப்படி? வெற்றியா? அதுலயும் மகத்தான வெற்றியா? நல்லா வாங்கு வாங்கு. மருத்த கோழியை காமிச்சு என்ன ஏமாத்துறான்னு பாத்தியா? அந்த வியாதி ரத்தோட போச்சுடா. புது வியாதி எனக்கு வந்திருக்கு. அப்பா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. பிறந்த நாள் ரமாதேவி, பிறந்த நாள். உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வாழ்த்து. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்த நாளை தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மட்டும் சொன்னா போதாது, இதை சாப்பிடு. குடிங்க. தண்ணி தண்ணி. ஆமாங்க, நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கேயோ சிக்கிக்குதுங்க. நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே. குடியுங்க. ஐயோ தொட்டுட்டானே, மனசை தொட்டுட்டானே. என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஐயோ, நான் சொன்ன டைலாக் அப்படியே சொல்றானே. ஏன்டா ஒட்டுக்கட்டியா? ஆமா, இவர் பெரிய சங்கரதாஸ் சுவாமிகள் டைலாக் எழுதிருக்காங்க. கவனிதான் மேடம், உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்த நாள் பரிசு. பச்சை கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பச்சை புடவை தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை? நான் ஏழை, என்னால புடவை வாங்க வசதி இல்லை. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேற்காடுக்கு போய். நீ ஒரு கால்நடைங்கிறது எனக்கு தெரியும். சும்மா இருறா. கால்நடையா போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொன்னீங்களா? ஓ, சிவ கோத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க வேலை இருக்கு? தேங்க்யூ. டச் பண்ணிட்டானே, சென்டிமெண்டா டச் பண்ணிட்டானே பிளாக் ஹார்ட். ஏண்டா நீ மட்டும் டச் பண்ணா நான் டச் பண்ண கூடாதா? நான் உண்மையா டச் பண்ணேன், நீ புடுங்குறிய? ஏண்டா திருவேற்காடுக்கு நடந்தா போன நீ மண்ணு வர லாரியில நாய் மாதிரி தொத்திக்கிட்டு போன பாத்தனே. உன் விஷயம் எனக்கு தெரியாதா? உடனே திருட்டுல வந்த. எவன் சொன்னா? பக்கத்து வீட்டு மாமி கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, என்னது இது? ஓடி நீ. உன் குங்கும விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரு ஓரத்துல இருக்கிற புண்ணாகம்மன் கோயில்ல இருந்து பொறுக்கிட்டு வந்தேன். ஓடா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. நானா பொறுக்கி? கடப்பாடு மாதிரி கேக் கொண்டிருக்கேன். நீ தான்டா பொறுக்கி. ஐயோ வேண்டாங்க. ஓடி நீ. ஏண்டா என் மனசுக்கு பிடிச்சவள போடி நான் சொல்றேன். ஓடின்னு சொல்றேன், ஜாடின்னு சொல்ல, உனக்கு கரடின்னு சொல்ல. நீ யாரா கேக்குறது? நீ இப்ப நிக்கிற பாரு. என்ன உனக்கடா காதெல்லாம் வேண்டிய எப்படா நீ வரணும்? வெளில வர
என்ன இது? நான் அச்சுப்பே இல்லாம எழுதின ஒரே லெட்டர், லவ் லெட்டர். ஏன் என்கிட்ட நீட்டுற? உன்கிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன்? நான் ரொம்ப நீட் போலாம். காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான், இதுல என்ன தப்பு? இத நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். போய் சேரதானே? இது சாதாரண பைத்தியம் இல்ல, காதல் பைத்தியம். உன்னையே பிராண்டுவேன். என்ன இது? என்னையே பிராண்ட் வேண்டாம்? சொரினா இருப்பானா? எவ்வளவு பெரிய தேங்காய் யாருதோ? உனக்கு என்னாச்சு? என் இதயத்தை இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், படிக்கட்டுமா? படி படி. நீயே என் மயில், நீ பாடினாலோ குயில், உன் இதயமே ஜெயில். உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில், ஐயா 10ஆம் கிளாஸ் ஃபெயில். வெளியில அடிக்குது வெயில், உன் மூளைக்கு போடுற செய்யில். அரைச்சிப்பா. ராமாதேவி, நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து செத்து போயிருவேன். விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்பா. அதனாலதாங்க இங்க வந்திருக்கேன். என்னது? ஆழமான மனசுன்னு சொன்னேன். வளராம போய் வேலையை கவனிப்பா. தேங்காய் உடைச்சு என்ன வெளியில வரைச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துற? போடா தேங்காய் பொறுக்கி, என் விஷயத்துல தலையிட்ட உன்னை கடிச்சு கொதறிடுவேன். கார்பரேஷன்ல சொல்லி மாட்டி விட்டுருவேன். கடிச்சு கொதறவியா? எடுவும் வாழை. வாத்தியார் மாதிரி சண்டை போடுறானா என்னமோ சாம்பார் மாதிரி போஸ்ட் தரியே. என்னங்கப்பா அது? என்ன கலாட்டா? சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது குத்திட்டா சார். நீ சும்மாடா, நான் சொல்றேன். சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க. தீஞ்சு போன ஊத்தப்ப மாதிரி இருக்கா இவனுக்கு, என்னத்துக்கு சார் காதல்? நீ மட்டும் ரொம்ப அழகா நினைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரியா. சப்பாத்தி தின்னா சக்தி வரும், ஊத்தப்ப தின்னா வாயுதான் வரும். கமன ராணி சார், இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் கூட தான் வாங்கியிருக்கேன். சுமார் ராணி மேடம், இவளை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏண்டா இவளை கட்டிக்கிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க, நாளை ரவுடிங் வந்தா உன்னால என்ன பண்ண முடியும்? என்னால முடியாட்டாலும் 4 பேரை வச்சாது உதப்பண்டா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏய், வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடப்படுத்துவீங்க. உங்க 2 பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன். சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், சேர்ந்து போடுறோம். சார் எனக்கு கட்டி கொடுத்துருங்க சார். முடியவே முடியாது சார், எங்க 2 பேரும் தான் சார் ஜோடி பொருத்தம். பாருங்க சார். சார் எங்க 2 பேரும் தான் சார் மனசு பொருத்தம். பாருங்க சார். ரமா, என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது. இன்னும் ஒரு தேங்காய் கொண்டுருவேன். அதுக்கு வேங்க சும்மா இவங்களே கேட்டுறலாம். ஏமா, இவங்க 2 பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு? யார கல்யாணம் பண்ணி போற? சார், இவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கல. அப்பா சொல்ல விட்டு ரமா இப்படி சொல்லிட்டேன். பின்ன சார், இவரை கட்டிக்கிட்டா அவரால தொந்தரவு வரும், அவரை கட்டிக்கிட்டா இவரால தொந்தரவு வரும். இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறதை விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துறேன். வெரி குட், நல்ல முடிவுக்கு வந்த. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன். இந்த பெருச்சாலிங்க தொல்லை இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிக்கிட்டு கம்முன்னு அடிச்சிரு. கரெக்ட். நீ எனக்கு கிடைக்கலன்னா வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. முக்கியமா அந்த செட்டி தலைன்னு கிடைக்கவே கூடாது. நீ செத்து தொலை. அரடி 1 2 3. அம்மா, நீங்க எங்க விஷத்தை குடிக்கலாம்? நீங்க நல்லா இருக்கும். உங்களை காதலிச்சு கூட்டத்துக்காக இந்த விஷத்தை நானே குடிக்கிறேன். அது சரி, சீக்கிரம் முடியும். 1 2 3. போட்டா போட்டா. என்னடா எல்லாத்துக்கும் 4 பேரை கூப்பிடுவியே, இதுக்கு 4 பேரை கூப்பிடவா? உன்னால அதான் தான் முடியும். எப்ப இந்த தாரத்தப்பட்ட எல்லாம் வாங்க. ரமாதேவி, என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்பட்ட காதல் இல்லை. பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல். நீங்க அந்த தேங்காய் பொறிக்கிய கட்டிக்கிட்டு நல்லா இருங்க. ஐயோ, அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே. நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ மட்டும் இல்லம்மா, உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான். காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது. கல்யாணம் வரும்போது 5 பவுன் 10 பவுனுக்கு தன்னை எவனாவது கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கவலையே படாத, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அந்த பாட்டில் இருந்த விஷம் இல்ல, கொக்கோ கோலா. அதான் இடிச்சதா? கொக்கோ கோலாவா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார். குடிச்சிருப்ப. உங்க 2 பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன். சார் நீங்க சாலமன், நான் சாமானியன். இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு, நீ தோத்து போயிட்ட. ஏம்மா, உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி, அவனை கல்யாணம் பண்ணிக்கமா. அப்ப எங்கது? உங்கதியா? நீ காதல தோத்து போயிட்ட. தேவதாஸ் படம் பார்த்திருப்பீல? புரிஞ்சு போச்சு. ஒரு பைஜாமா, ஒரு ஜிப்பா, இந்த கையில பாட்டில், இந்த கையில சிகரெட், தொண்டையில இருமல், அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி ஐயரை கூட்டிட்டு வா, உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம்.
ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. தாயே வீட்டுல யாரு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல. அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு? பேயா? நான் தாயா. உனக்கு பேயே பரவாயில்ல, நீ யாரு? நான் தான் வீட்டுக்காரன். நீ யார் சாமியாரா? என்ன உன் மாமியாரா? ஓம் இத்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா. இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது. எந்த அனுபவம்? பாண்டியராஜனின் ஆண் பாவம். அடே கொப்பர தலையா, அந்த ஆண் பாவத்தியா சொன்னேன்? அடேய், நீ ஒரு பொண்ணை காதலிச்சு கட்டிக்கிட்டியா? ஆமா சாமி. அந்த பொண்ணை வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா? ஆமா சாமி. அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தாண்டா இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது. சாமி, இதனால ஏதாவது கெடுதல் வருமா? இனிமே ஒண்ணும் வராது, அதான் ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ, இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னா படுத்தீங்க, நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல பணமா கடப்ப சுவாமி. நீ விதவே ஆயிடுவே. சாமி, யோசிச்சு பாரு, உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது. சாமி, இதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன். அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு. நான் வந்து சாந்திய விளக்குறேன். அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து. ஓம் இஸ்தலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சிவாயா சக்தி தலையா குட்டி கலையா. சுவாமி, குழந்தாய், அந்த ஆண் பாவம் இந்த பக்கமே வராம விரட்டி எடுத்துருங்க சுவாமி. விரட்டிடுறேன். சாமி. என்னப்பா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நேரமாச்சு சாமி. எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு. சாமி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நல்லபடியா நடந்துச்சுன்னா 10 மாசத்துல 10 மாசத்துல எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவன் என்னை போலவே இருப்பான். சாமி, அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த இத்தலகடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா நேரமாச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன். என் கண் முன்னாடி நீங்க அதை சாப்பிடுறீங்க. இப்ப பாத்தீங்களா, இங்க இருக்குது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை கிண் பஜக். இத நான் பால்ல கலக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்க. கிண்ணம் பஜக். ஓம் கிண் பஜகா சகல மயக்கமோ மயக்கா. ஓம் உரஸ்டா என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான்? பொறுக்குறான். பொறுக்கி பரம்பரை. அது சந்தேகமே இல்ல, நம்ம இருக்காங்க. ஏங்க, அவரு பால்ல போட்டது மூலிகா இருக்குமா? இல்லவே இல்ல. பால் செம்பள ஊத்து. இன்பஜாக்கா வா, கண்ப ஜாக்கிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். என்ன சாமி, தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க? அது ஒரு பரம்பரா. உன்னையில என் பக்த வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன். அது இருக்கட்டும், ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன், சாப்பிட்டீங்களா? சாமி, ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே. மயக்கம் வந்திருக்கு சாமி. சாமி சாமி ஒழிந்தான். சுந்தரி ராமதேவி ராமதேவி ராமதேவி. ஏண்டா இஸ்தலக்கடி லால சுந்தரி கோல கொப்பரு கொய்யாவா ஓம் நம சிவாயாவா சட்டித்தலையா விட்டீங்களே.